இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, நாங்கள் நன்றியின் மக்கள். எந்த நேரத்திலும் நீர் செய்த நன்மைகளை மறவாத மக்கள். இந்த அதிகாலை வேளையிலே முழந்தாள் படியிட்டு உம்முடைய பாதத்திலே இருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகின்றோம். நீர் செய்த அனைத்து அற்புதங்களும் அடையாளங்களும் அருஞ்செயல்களுக்காகவும் நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இந்த நாளில் இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது இறைவார்த்தை. அவரோடு இணைந்திருப்பவர் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. பாவம் கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கும். பாவமில்லா தூய்மையான வாழ்வு கடவுளோடு நம்மை சேர்க்கும். கடவுளோடு இணைந்திருக்கும் போது பாவம் செய்ய நம்மால் இயலாது. காரணம், கடவுள் நம்மிடம் பாவம் அணுக விடமாட்டார். அவர் பாதுகாப்பார். ஒளி இருக்கின்ற இடத்தில் இருளுக்கு வேலை இல்லை. பாவம் செய்யாதவர்கள் ஒளியை நோக்கி வருவார்கள். ஆனால் பாவம் செய்வோர் ஒளியிடம் வருவதில்லை. அவர்கள் கடவுளை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. காரணம், ஒளிக்கு வர வேண்டும் என்ற விருப்பமோ எண்ணமோ அவர்களிடம் இல்லை. கடவுளோடு இணைந்திருப்பவர்களிடம் கடவுளுக்கேற்ற செயல்பாடு இருக்கும். அவர்கள் விண்ணகத்தை சார்ந்தவற்றையே அதிகம் நாடுவார்கள். மண்ணகத்தில் செல்வம் சேர்க்க மாட்டார்கள். மாறாக மண்ணகத்தில் செல்வம் சேர்க்கும் போது இங்கே பூச்சியும் திரும்பும் அழித்துவிடும் என்று அவர்களுக்கு அந்த ஞானம் இருக்கு. அவர்களுக்கு அந்த புத்தி இருக்கு, அந்த அறிவு இருக்கும். அளவுக்கு அதிகமாக அவர்கள் சேர்க்க விரும்ப மாட்டார்கள். மாறாக விண்ணகத்தில் செல்வம் சேர்க்க முயற்சி செய்வார்கள். அங்கே பூச்சியும் திரும்பும் அளிப்பதில்லை. அதனால்தான் கடவுளோடு இணைந்திருக்கின்ற மக்கள் எப்போதும் கடவுளின் பிரசன்னத்தில் இருப்பார்கள். அவருடைய மாட்சியில் வளர்வார்கள். அவர்களிடத்திலே பாவம் இராது. பாவம் செய்ய அவர்களிடத்திலே இருக்கின்ற கடவுளின் அருள் அவர்களை விடுவதில்லை. எனவே இன்றைய நாளிலே ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்களை கடவுள் பாதுகாக்கின்றார். ஆண்டவர் பாதுகாக்கின்றார். எல்லாவித தீமையிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை நடத்துகின்றார். எனவே இந்த உண்மையை நாம் இன்று புரிந்து கொள்வோம். நான் கடவுளோடு இருக்கின்றேனா, இல்லது உலகத்தோடு இருக்கின்றேனா? நான் கடவுளோடு இணைந்து அவருடைய ஒளியில் இருக்கின்றேனா, அல்லது இருளில் இருக்கின்ற மக்களாக, பாவம் செய்கின்ற மக்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் உணர்வோம். மிக்கவர்களே, பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை, அறிந்ததுமில்லை. நாம் அவரை அறிய வேண்டும், அவரை காண வேண்டும். இதுதான் இந்த வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.